எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமி, அதாவது யூனிட் 5 குரூப் 1ல் யூனிட் 5 பற்றியும் ப்ளஸ் பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது எக்கனாமி பேட்ச்க்கான ஷெடியூல் தான் கொடுத்துருக்கேன். பாலிட்டி பேட்ச்க்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பைலிங்குவலாக தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இது ஒன்லி தமிழ் மீடியம் தான் இதில் ஷோ பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூலோட சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டெஸ்ட் வரும், 2 ரிவிஷன் டெஸ்ட் இதில் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸோட டாபிக் இதில் மேலே கொடுத்துருப்போம். சிலபஸில் உங்களுக்கு யூனிட் 5ல் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து அது எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை இங்கே கொடுத்துருப்போம். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் புக் தான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ அதை இங்கே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். டெஸ்ட் 2 அப்புறம் அது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்கனாமிக்கு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குள்ளே அதை படிக்கணும், ப்ளஸ் பாலிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குள்ளே அதை படிக்கணும். அது பாலிட்டி டெஸ்ட் பேட்ச்க்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்போம், புக்லேருந்து கொஷின் கேட்போம், ஸ்டாண்டர்ட் புக்லேருந்தும் கொஷின் கேட்போம். ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 100 கொஷின் வந்து இருக்கும். பைலிங்குவலாக தான் கொஷின் இருக்கும். டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணியும் அட்டென்ட் பண்ணலாம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்போம். பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாக தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுத்துருவோம். லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் தான் ஃபுல் டைம் வச்சுருப்போம். நீங்கள் அட்டென்ட் பண்ணி இந்த பேட்ச் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்சருக்கு பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம். இது வந்து பைலிங்குவலில் தான் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ டெஸ்ட் நடக்கிறதுக்கு உங்களுக்கு புக்லிங் நீங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, என்னென்ன புக்குன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் இந்த இன்னொருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான புக்லிங் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் படிச்சுக்கணும், ப்ளஸ் புக்லிங் நாங்கள் இதில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் புக் ஓப்பன் ஆகும். அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 PM டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் லிங்க் அனுப்புறது 8 PMக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அது நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நெக்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு 2வது டெஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ தான் ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருந்தோம், மறுபடியும் இப்போ எகெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் ஃபயர் அப் பண்ணுறதுக்காக உங்களை நல்லா உத்வேகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ரேங்க் லிஸ்ட்டு. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸு இப்போது யூனிட் 5 பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ எக்கனாமி பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 300 ரூபி. அதே மாதிரி பாலிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஃபீஸ் வந்து 500 ரூபி, சாரி 300 ரூபி. அடுத்த யூனிட் 6க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுவுமே 300 ரூபி தான் ஃபீஸ் வரும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம், பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹோலாக தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஹோல் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் 10ஆம் தேதி. நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். இந்த பேட்ச் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதியோட இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்காக இருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தரவாக இருக்கணும் அப்படி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா யூனிட் 5க்கும் பாலிட்டிக்கும் கவலைப்பட வேணாம், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து செப்பரேட்டாகவும் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அந்த ஹோல் பேட்சுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.